3 மாத மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து கோடை விடுமுறைக்கான எக்ஸ்ட்ரா போனஸா ரூ. 2000 சேர்த்து மொத்தமா ரூ. 5000 இன்னைக்கு விடிய காலையில 1,50,00,000 கோடி பெண்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இந்த சிக்ஸரை கண்டிப்பா சங்கி கூட்டமோ, அடிமை கூட்டமோ, தற்கூரி கூட்டமோ எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரும் அப்படியே ஷாக்குல உறைஞ்சு போயிட்டாங்க. அதுவும் சங்கிகள் கதற கதறல் இருக்கே, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு கேட்க நல்லா குளு குளுன்னு இருக்கு. அப்படித்தான் துக்ளக்கை சேர்ந்த ரமேஷ் என்ற ஊடகவியலாளர் எந்த அளவுக்கு புலம்பிருக்கார் அப்படிங்கறத நீங்களே பாருங்களேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கிறார். 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே 3 மாதங்களுக்கான முன்பணமும் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு வங்கி கணக்குகள்ல குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பு? இது தேர்தலுக்கான அறிவிப்பு என்று பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை ஒரு சவாலாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது, அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வெளியேறக்கூடுமோ என்கிற தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு தருவதற்கு மறுத்துள்ள நிலையில், நாம் வெறுமனே உழைப்பதற்கு மட்டும்தான் நம்முடைய கட்சியா என்கிற வருத்தத்தை வெளிப்படையாகவே பதிவு செய்கிறார்கள். இதையெல்லாம் தலைமையிடம் தெரிவிக்கப்படுவது பொதுவெளியிலும் இப்போது தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே திமுகவுக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் ரீதியான நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குகிற முயற்சியாகவே இது பார்க்கப்படும். இது ஏதோ மக்களுக்கு செய்கிற திட்டத்தை விரிவுபடுத்துகிறார் அல்லது முன்கூட்டியே தருகிறார் என்பதெல்லாம் பம்மாசு வேலை. இது ஓட்டுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்படுகிற பணம் என்றுதான் பார்க்கப்படும். இது ஓட்டுக்கு பயந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற நெருக்கடியை உணர்ந்து செய்யப்படுகிற திட்டமே தவிர மக்கள் மீதான அக்கறை அல்ல. இது நிதி நிர்வாக பொறுப்புடைமையும் ஆகாது. அரசாங்க கஜானா வேகமாக காலியாவதற்குத்தான் இது வழிவகுக்கும். வர இருக்கும் தேர்தல்ல முதல்வரோட இந்த அறிவிப்பு தேர்தலுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஓரளவு தாய்மார்கள் மத்தியிலே ஓட்டு பெற உதவலாம். ஆனால் கடுமையான அதிருப்தி இருக்கிறதா இல்லையா, எதிர்கட்சிகளுடைய அணி இறுதியாகிவிட்டதா என்பதெல்லாம் தெரியாத நிலையில் இது மட்டுமே கை கொடுத்து விடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேர்தலில் தங்களுக்கு இந்த முறை சிக்கல் இருக்கிறது என்று திமுக பயப்படுகிறது. அப்படி பயப்படுகிற காரணத்தால் தான் இப்படி ஊதாரித்தனமாக அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன.